புதுவரவு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஒரு முக்கியமானவர். அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், தேசிய தலைவர் டாக்டர் VS ஐசக் ஐயா அவர்களை ஒரு அரசியல் பரபரப்பு சூழ்ந்த இந்த நேரத்தில் அரசியல் கள நிலவரங்களை குறித்து தெரிந்து கொள்வதற்காக நம்ம அவரோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அவருடன் பேசுவோம் வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். 2026 தேர்தலை நோக்கி, சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து கட்சிகளும் மிகப்பெரிய பரபரப்பில் இப்போ போயிட்டு இருக்காங்க. இன்னும் ஓராண்டுகள் முழுமையாக இருக்கக்கூடிய சூழலில் கூட்டணி யாரோடு அப்படின்ற பெரிய விவாதம் அனைத்து தொலைக்காட்சிகளும் இதுதான் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக போயிட்டு இருக்கு. தேர்தல் களம் எப்படி இருக்கும் 2026 உங்களுடைய பார்வையில்? 2026 தேர்தல் களம் என்பது இப்போ நீங்கள் சொல்லுகிற மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் காணப்படும். ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை, இந்த மும்மொழி கொள்கையும் இந்த பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான விவாதங்களே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகினால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளும் தமிழகத்திற்கு ஏற்பட போடுகிற பாதிப்புகளும் இவற்றை அறிந்துதான் இப்பொழுது அரசியல் நகர்வு சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழக மக்கள், எந்தெந்த அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் தமிழக மக்களுக்காக, தமிழர் நலனுக்காக, தமிழ்நாட்டுக்காக யார் இந்த நேரத்தில் அவர்களுக்காக குரல் கொடுக்கிறார்களோ, அந்த நலனுக்காக பாடுபடுகிறார்களோ, அவர்களைத்தான் வருகின்ற தேர்தலில், நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலையில் சிந்திக்க வேண்டிய ஒரு பெரிய கட்டாயம் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. ஹிந்தி திணிப்பு ஒரு பக்கம் இருக்க, 2026 தேர்தல் ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு ஒரு 5 முனை போட்டியாக களத்தில் இருக்கிறாங்க. ஒரு 5 முதலமைச்சர் வேட்பாளர்களாக களத்தில் இருக்கிறாங்க. குறிப்பாக திமுக பலமான ஒரு கூட்டணியில் அதனுடைய தோழமை கட்சிகள் எங்குமே சிந்தாமல் ஒரே கட்டுக்கோப்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இணங்கி அனைவரும் கட்டுக்கோப்பாக இருக்கிறார்கள். இது ஒரு புறம். இன்னொரு புறம் அதிமுக, இன்னொரு புறம் பாஜக, நாம் தமிழர் கட்சி, புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம். இவங்க அனைத்து இந்த 5 கட்சியிலிருந்து முதலமைச்சர் வேட்பாளராக, முதலமைச்சர் கனவோட களத்தில் இறங்குறாங்க. குறிப்பாக திமுக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அப்படிங்கிறது தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர். அதிமுகங்கிறது இது இருபெரும் கட்சிகள் தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய 2 கட்சிகள். இதற்கு இடையில பல கட்சிகள் முதலமைச்சர் கனவோட இருக்கிறாங்க. இந்த சூழல்ல 5 முனை போட்டி இருக்குமா, மும்முனை போட்டி இருக்குமா? இது எப்படி பார்க்குறீங்க? யாருக்கு சாதகமான தேர்தலாக 2026 இருக்கும்? எனக்கு தெரிந்த வரையில் திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த திராவிட கட்சிகளில் கூட்டணிகள் அமைத்து கொள்ளுகிறவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு 5% வாக்குகளை பெற்றவர்களும் இன்னும் தேர்தல் காலத்தில் பயணிக்காதவர்களும் ஆட்சி அதிகாரத்திற்கு போவார்கள் என்பது ஏற்கக்கூடியது அல்ல. ஆகையினால அவருடைய பேச்சு திறமை, நடிப்பு திறமைகளை வைத்து அரசியல் அமைப்புக்குள்ளே வந்து நாட்டை ஆளும், மாநிலத்தை ஆளும் ஒரு சக்தியாக மாறுவார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். அதே நேரத்தில் திராவிட கட்சிகள் 2 இருக்கிறது. அந்த திராவிட கட்சிகளிலே ஆளுங்கட்சி, எதிர்கட்சி என்று இருந்து கொண்டிருக்கிறது. இந்த திராவிட கட்சிகளிலே தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் தற்போது இந்த தமிழக மக்களுக்காக, இந்த இந்தி திணிப்புக்காக போராடி வருகிறார்கள், கொண்டு வரக்கூடாது என்று. இதை தமிழக மக்கள், பெரும்பான்மை மக்கள் வரவேற்கிறார்கள். அதே போல தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படுகின்ற பாராளுமன்ற மறுசீரமைப்பை தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கட்சி எதிர்க்கிறது. அதன் பலனாகத்தான் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருந்தார்கள். அதில் ஒரு கட்சி கூட, ஒரு 3 கட்சிகள் தவிர மீதி 56 கட்சிகள் முதல்வர் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அங்கு தமிழக முதல்வர் எடுத்திருக்கிற தீர்மானத்திற்கு
அவர்கள் ஆதரவு கொடுத்து கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்பொழுது அதில் என்ன தெரியுதுன்னா, தமிழக நலனுக்காக தமிழக முதல்வர் எடுத்திருக்கிற தீர்மானத்திற்கு எல்லாம் ஆதரவு கொடுத்துருக்கிறாங்க. ஆகையினால இந்த நேரத்தில் இந்த தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகிற ஆளுங்கட்சி மிக பெரும்பான்மையாக நின்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் சிறுபான்மை மக்களுக்கு, சிறுபான்மை குறிப்பாக கிறிஸ்துவ மக்களுக்கு இந்த ஆட்சியில் பல நன்மைகள் நடந்திருக்கிறது. வாரியங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள், உதவிகளை செய்திருக்கிறார்கள், இன்னும் பல்வேறு காரியங்களை நலத்திட்டங்களை செய்ய இருக்கிறார்கள். அதை கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களும் கிறிஸ்தவ சிறுபான்மை அல்லாத இஸ்லாமிய சிறுபான்மை மக்களும் அதை வரவேற்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நாள் முதல்வன் தமிழ் புதல்வன் இந்த திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் அவர்களுக்கு போடப்பட்டு அந்த பிள்ளைகள் இன்றைக்கு முழுமையான கல்வி பெறுகிற நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இது கல்வியாளர் என்பதனால நான் அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகினால மாணவர்களுக்கு கல்வி கற்பதற்கு உதவியாக இருக்கார்கள், பெண்களுக்கு ஒரு உதவியாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் சிறுபான்மை மக்களுக்கும் அவர் உதவிகரமாக இருக்கிறார்கள். ஆகினால தமிழக மக்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் சாதகமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து ஆளுங்கட்சி பெரிய அளவில் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம். இல்லை, இப்போ இன்னொரு ட்ரெண்ட் இப்போ போய்கிட்டு இருக்கு. எப்படின்னா, இது ஒரு பெரிய ட்ராக் அரசியல் களத்தில் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் என்னுடைய தலைமை ஏற்று வருகிறவர்களை நாங்கள் இணைத்து கொண்டு ஒரு கூட்டணி அமைப்போம், இல்லையா நாங்கள் தனித்து நிற்போம் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது சமீபத்தில் ஒரு இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கூட இஸ்லாமியர்களை வரவழைத்து ஒரு நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் விஜய் அவர்கள். அதில் கூட அவருடைய நோக்கம் இது வந்து சிறுபான்மையினர் ஓட்டுகளை பெறுவதற்காக இப்படி ஒரு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருப்பார்களா அப்படிங்கிற ஒரு ஐயமும் பல தொலைக்காட்சி விவாதமாகவே இருந்தது. பொதுவாக இந்த இப்தார் நோன்பு திறப்பு என்பது அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அவர்களுடைய கட்சியில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களை கொண்டு இந்த நோன்பு திறப்புக்கு செல்வார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று கூறுவார்கள். ஆகையினால இதை வைத்தெல்லாம் நம்ம தீர்மானிக்க முடியாது. மக்களுக்கு என்ன நன்மை செய்தார்கள், இதற்கு முன்பு அரசியல் பயணத்தில் அந்த மக்களுக்காக போராடி அந்த மக்களுக்கு உதவி செய்து நன்மை செய்து போராட்ட களத்தில் குதித்து அதன் பிறகு வரும்போது மட்டும்தான் மக்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வருவதற்கு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இடையிலே நடக்கிற விழாக்களுக்கு பண்டிகைகளுக்கு தலை காட்டுவதனால் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி, அதிமுக பாஜக அதிமுகவை தன் பக்கம் கொண்டு வருவதற்கு பல்வேறு முயற்சிகளை பண்ணுறாங்க. இந்த அணியில் விஜய் அவர்களும் கொண்டு வருவதற்குண்டான பல சூட்சும வேலைகளும் நடக்குது அப்படிங்கிற ஒரு பக்கம் கருத்துக்கள் போய்கிட்டு இருக்கு. இது இப்படி ஒரு மெகா கூட்டணி, ஏன்னா ஆளுகின்ற திமுக அரசை வீழ்த்தணும், 2026 நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைத்து வெற்றி பெறணும்னு இன்னொரு வியூகமும் போகுது. இது எப்படி பார்க்குறீங்க? இதனுடைய சலசலப்பு இருக்குமா? அப்படி ஒரு நெருக்கடி இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு 2026 அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதாவது அவர்கள் இப்பொழுது ஆளுங்கட்சியாக ஒருவர் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறது. இப்பொழுது எதிர்க்கட்சிகள் அதிமுகவாக இருக்கிறது. அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு போவதற்கும் அவர்கள் பல கட்சிகளை கூட்டணி சேர்த்து தான் தேர்தலை சந்திக்க வருவார்கள். அவர்களும் போராடுவார்கள், ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முயற்சி எடுப்பார்கள். நான் சொன்னது போல திராவிட கட்சிகள் தான் ஆட்சி அதிகாரத்திற்கு போகும். வேறொரு கட்சிகளோ அல்லது பாரதிய ஜனதாவோ மற்ற கட்சிகளை சார்ந்தவர்களோ ஒரு கூட்டணிகளை அமைத்து ஏற்கனவே பல பேர் பல கூட்டணிகளில் அமைத்து போராடி இருக்கார்கள், தேர்தல் வந்திருக்கிறார்கள். ஆனால் டப்பா சீட்டு கூட வாங்காத நிலைமைக்கு போயிருக்கிறார்கள். ஆனால் இப்போது எதிர்க்கட்சியாக இருக்கிறவர்கள் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு அவர்கள் பல்வேறு சூழ்நிலையிலே கூட்டணிகளை பெரிய அளவில் உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள்
எப்படியாவது தமிழகத்தை பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கார்கள். ஆனால் தொடர்ந்து தமிழக மக்களுக்காகவே வந்து பயணிக்கிற மற்ற கட்சிகளை காட்டிலும் தமிழர்களுக்கு விரோதமாகவே நடந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சிக்கு மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள்? சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள், தமிழ் இனத்திற்கு எதிராக இருக்கிறார்கள், தமிழ் மொழிக்கு எதிராக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு தமிழகத்தை பிடிப்போம் என்பது சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது, மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் நினைப்பது நிச்சயமாய் அது நடைமுறைக்கு உதவாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ தாங்கள் ஒரு கல்வியாளராக, டாக்டர் விஎஸ் ஐசக் கல்வி குழுமத்தினுடைய தலைவராக, மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு எனக்கு தெரிந்து 7000 மாணவர்களை ஆசிரியர்களாக உருவாக்கி இருக்கக்கூடிய கல்வி குழுமம் டாக்டர் விஎஸ் ஐசக் கல்வி குழுமம். அப்படிப்பட்ட ஒரு கல்வியாளராக பல்வேறு கட்ட உதவிகளையும் மாணவர்களையும் வளர்த்து கொண்டு வந்துருக்கீங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய நிறுவனராகவும் தேசிய தலைவராகவும் இருக்கிறீங்க. உங்களுடைய ஒவ்வொரு பிறந்தநாள் அப்பவும் ஒவ்வொரு ஆண்டும் மிக பெரிய அளவில் விமர்சையாக கொண்டாடி, அந்த பிறந்தநாள் கொண்டாட்டமே அது உங்களுடைய கொண்டாட்டமாக இல்லாமல் மக்களுடைய கொண்டாட்டமாக, ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய வகையில் ஒரு கொண்டாட்டம், ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்தை கொண்டாடுறீங்க. இப்படிப்பட்ட ஒரு மக்கள் செல்வாக்கு உள்ள, மக்களுடைய ஆதரவு, அதாவது ஏழை எளிய மக்களுடைய ஆதரவை பெற்ற அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர், உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு 2026 உங்களுடைய கூட்டணி அப்படின்னா யாரை நீங்கள் ஆதரிப்பீர்கள்? உங்களோட நிலைப்பாடு எப்படியாக இருக்கும்? நான் முதலாக அகில இந்திய கிறிஸ்துவ மக்கள் கட்சி ஆரம்பித்து, அது இந்திய தேர்தல் ஆணையத்தால் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியாக பதிவு செய்யப்பட்டு, இப்பொழுது மக்கள் பணியில், அரசியல் பணியில், கல்வி பணியில் ஈடுபட்டு வருகிறேன். அதனைத் தொடர்ந்து ஆன்மீக பணியிலும் குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் என்கிறது மூலமாக ஆன்மீக பணியும் செய்து வருகிறேன். இதன் தலைமையாக இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த தமிழகத்தில் இருக்கிற 234 தொகுதிகளிலும் தொகுதி பேராயர்களாக நியமித்திருக்கிறேன். ஒரு பேராயர்களுக்கு 100 போதகர்களை அவர்களை உறுப்பினராக சேர்த்திருக்கிறேன். 100 போதகர்களுக்கு, ஒரு போதகர்களுக்கு 100 உறுப்பினர்களை கொண்டு வந்திருக்கிறேன். ஆக 234 தொகுதிகளிலும் அரசியல் மறைமாவட்டமாக பிரிக்கப்பட்ட 90 மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் போட்டு, உறுப்பினரை சேர்த்து, பேராயர்கள் போட்டு மிகப்பெரிய அளவில் இப்போது வளர்த்து வந்து கொண்டிருக்கிறேன். அதன் பயனாக தான் ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரைக்கும் மக்களுக்கு மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறேன். கல்வியை கொடுக்கிறேன். ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் இலவச வேட்டி சேலைகள் கொடுப்பது, உணவுகள் கொடுப்பது, பரிசுகள் கொடுப்பது, கல்வி உதவித்தொகைகள் செய்வது, யார் எதை எங்கு கேட்டாலும் இல்லை என்கிற நிலையில் இல்லாமல் எல்லோருக்கும் உதவி செய்து வருகிறோம். இதன் காரணமாக அரசியல் ரீதியாகவும் நாங்கள் செய்து வருகிறோம். ஆகினால அரசியலில் நாங்கள் இப்போது பலமாக கால் ஊன்றி இருக்கிறோம். எங்களுக்கு 50 லட்சத்திலிருந்து 1 கோடி வாக்குகளை நாங்கள் தீர்மானிக்கிற அளவுக்கு உறுப்பினர்களை சேர்த்து நாங்கள் பெரும்பான்மையாக வளர்ந்திருக்கிறோம். ஆகினால இன்னும் 1 வருட காலம் தேர்தல் இருக்கிறது. ஆகினால அந்த தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது, எவ்வளவு சீட்டு கேட்பது என்பது இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. அவரவர்கள் கூட்டணிக்காக ஓடிக்கொண்டிருக்கார்கள். ஆனால் நாங்கள் அரசியல் வளர்ச்சிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கெங்கு போகிறோமோ அங்கெல்லாம் என்னுடைய பிறந்தநாள், மற்ற விழாக்கள், மற்ற இப்பொழுது மகளிர் தின விழாக்கள் கூட, நாளை தினம் கூட நாங்கள் மகளிருக்கு இலவச சேலைகளை வழங்கி அவர்களுக்கு உதவிகளையும் உணவுகளையும் கொடுக்க திட்டமிட்டிருக்கிறோம், செய்கிறோம். இது மக்கள் சேவை. இந்த மக்கள் சேவை மூலமாகத்தான் மக்களுடைய எண்ணத்திலே அவருடைய எண்ணத்திலே நாம் பதிவாக முடியுமே தவிர, நாம் வெறுமனே நடித்துவிட்டு நடிப்பின் அடிப்படையில் போய் ஓட்டு கேட்டால் அது வாக்களிக்க மாட்டார்கள். ப்ராக்டிக்கலாக நடிக்கணும். வாழ்க்கையில் ப்ராக்டிக்கல் நடிக்கணும். உதவி செய்யணும். மக்களுக்கு கல்வி, பொருளாதாரம், அதுக்கப்புறம் அவருடைய வறுமை கோட்டில் உள்ள மக்களுக்கு உதவி செய்யணும். ஆகினால தொடர்ந்து கொரோனா காலத்திலிருந்து
ஒவ்வொரு போதகர்களுக்கும் நாங்கள் 1000 ரூபாய் கிட்டத்தட்ட உதவி செய்தோம். அதுபோல எல்லாருக்கும் அரிசி பருப்பு உதவி செய்திருக்கும். முதலாக தமிழகத்தில் நான் தான் இதை அரிசி பருப்பு கொடுக்க ஆரம்பித்து, அதன் பிறகு மருத்துவமனையில் அவர்கள் மருத்துவ உபகரணங்களை அரக்கோணம் மருத்துவமனையில் முதலாக நான் தான் கொடுத்தேன். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரிடத்தில் அங்கு அரக்கோணம் மருத்துவமனைக்கு அவர்கள் டாக்டரையும் நர்ஸுகளை பணிக்கு போடப்பட்டு இந்த கொரோனா காலத்தில் தீவிர சிகிச்சை கொடுக்கும்படியாக நான் ஏற்பாடு செய்திருந்தேன். ஒரு நிதியை அங்கு கொடுத்தேன். அதன் அடிப்படையில் தான் அதை பார்த்த பிறகு எல்லா தொழிலதிபர்களும் மருத்துவமனைகளுக்கு அவரவர்கள் மருத்துவ சிகிச்சைக்குரிய அந்த சாதனங்களை வழங்கினார்கள். அதிலிருந்து எல்லாருடைய ஒத்துழைப்பும் இந்த கொரோனாவையும் முதல்வர் தமிழகத்தினுடைய முதல்வர் மூலமாகவும் அந்த கொரோனாவை நாம் ஒழித்து கட்டினோம். ஆகினால இந்த நேரத்தில் இல்லாதவர்கள்லாம் இன்னைக்கு அரசியலில் நான் பெரியவன், நான் சிறியவன், நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னா ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கொரோனா காலத்திலும் மக்கள் பாதிக்கப்படுகிற நிலையிலும் குரல் கொடுக்காதவர்கள் திடீரென்று எழும்பி வந்து நான் குரல் கொடுக்கிறேன், நான் தமிழ் இனத்தின் தலைவன் என்று சொல்லுகிற இவர்கள் இன்றைக்கு தமிழே பறிபோகிற நிலைமையில் போய் கொண்டிருக்கிறதுக்கும் குரல் கொடுக்கவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது என்பது கனவு காண்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். முதலாவது இறங்கி மக்கள் பணி செய்யுங்கள், மக்களுக்கு உதவி செய்யுங்கள், மக்களுக்கு உரிமைக்காக போராட வேண்டும். வளர்ந்து வந்த போராடின பெரியவர்களை குறித்து அவதூறாக பேசுவது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. வளர்ந்தவர் நமக்கு முன்னர் இருந்தவர்கள் திராவிட பாரம்பரியத்தில் முதன்மையாக இருந்தவர்களை பற்றி இன்றைக்கு தரக்குறைவாய் பேசிக் கொண்டிருக்கார்கள். கல்வியாளர்கள் என்ற முறையில் நமக்கு நன்மை செய்த பெரியோர்களை அவதூறாக பேசுவதும் அவமதிப்பதும் ஒருபோதும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்ளலாமே தவிர கல்வியாளர்களும் வளர்ந்தவர்களும் வாழ்ந்தவர்களும் முக்கிய அரசியல்வாதிகளும் பெரும் பொருளாதார நிபுணர்களும் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஆகினால தமிழகத்தில் மக்களுக்காக போராடுகிற உதவி செய்கிற பெரியோர்களை மதிக்கிற அரசியல் தலைவர்கள் மாத்திரம்தான் ஆட்சி அதிகாரத்திற்கு போக முடியுமே தவிர தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் உதவி செய்து போராடுகிற இந்த போராட்ட காலத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரமே ஆட்சி அதிகாரத்திற்கு போக முடியுமே தவிர கனவு காண்பவர்கள் எல்லாம், கூட்டத்தை சேர்த்து விட்டவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு போக முடியாது. 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் பிரியாணி பட்டணத்துக்கும் கூடுகிற கூட்டங்களும் உண்டு. ஆனால் உண்மையான கூட்டங்கள் என்பது, உண்மையான உதவி என்பது அது இந்த தமிழகத்தில் மக்கள் மூலமாய் தேர்ந்தெடுக்கப்பட ஒரு காரியம். ஆகினால்தான் நாங்கள் எடுத்த உடனே இந்த ஆட்சிக்கு வரப்போகிறோம், இந்த தொகுதியை பிடிச்சி போகிறோம் அப்படிலாம் பேசலை. தேவை என்ன, நம்மால் என்ன செய்ய முடியும்? ஒரு உதவியாக ஒரு சேலை கொடுக்க முடியுமா, ஒரு கல்வியை கொடுக்க முடியுமா, ஒரு பொருளை கொடுக்க முடியுமா? அது அந்த நேரத்தில் உதவி செய்து நாங்கள் கட்சியை வளர்த்துருக்கிறோம். அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியை பெரும்பான்மையை வளர்த்துருக்கிறோம். வெகு விரைவில் அதனுடைய பலத்தையும் நாங்கள் நிரூபிப்போம். ஆகினால தமிழின மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் சாதகமாய் போராடுகிற உதவி செய்கிற கட்சிகளுக்கு நாங்கள் ஆதரவாக இருந்து நாங்கள் கேட்கிற தொகுதிகளை அவர்கள் கொடுக்கும் பட்சத்தில் நாங்களும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு நாங்களும் பல ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கிறோம். ஆகினால நாங்கள் கேட்கிற விரும்புகிற தொகுதிகளை யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஆதரவளித்து கூட்டணியில் சேர்ந்து அவர்களை நிச்சயமாக வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைப்போம் என்பதை அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியான ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் சொன்னீங்க 234 தொகுதியிலும் எங்களுடைய அமைப்பு ரீதியாக கட்சி ரீதியாக தொண்டர்கள் பலத்தை நாங்கள் போட்டுட்ருக்குறோம், விரிவாக கொண்டு வந்துட்டுருக்கோம்னு சொன்னீங்க. இப்போது சொன்னீங்க நாங்கள் எந்த கூட்டணியில் போனாலும் எங்களுக்கு உண்டான அங்கீகாரம், எங்களுக்கு உண்டான சீட்டுகள் கொடுக்கின்ற கட்சியோட நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படிங்கிறது சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் களத்தில் இறங்குறீங்க 2026. இப்போ உங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கு கொடுக்குறீங்களோ அப்போது பலமாக எந்த தொகுதியில் நீங்கள் பலமாக இப்போ இருக்கிறீங்க, நீங்கள் களத்தில் நீங்கள் ஒரு கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கிறீங்க, நீங்கள் களத்தில் வேட்பாளராக இறங்குவீங்களா, இல்லை உங்களுடைய கட்சியினுடைய
பொறுப்பாளர்களை களத்தில் வேட்பாளராக இருக்கிறீங்களா? எப்படி உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் உங்கள் கட்சி நாங்கள் நிச்சயமாக நாங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எதிர்பார்க்கிற தொகுதிகளை எங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் அது பேச்சுவார்த்தை கூடலாம் குறையலாம். போடலாம்? ஆனால் கண்டிப்பாக 2026 தேர்தலில் நாங்கள் போட்டிக்கு வருவோம். அதே நேரத்தில் நாங்கள் பலமாக வளர்த்து இருக்கிறோம் என்பதை இன்னும் நமக்கு ஒரு வருட காலம் இருக்கிறது. ஆகினால 6 மாதத்திற்குள்ளாக 3லிருந்து 6 மாதத்திற்குள்ளாக நாங்கள் இன்னும் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு வருகிறோம். அப்போது எங்களுக்கு எந்த தொகுதி எத்தனை தொகுதி தேவை என்பதை நாங்கள் கேட்போம், டிமாண்ட் வைப்போம். அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நாங்கள் நிச்சயமாக ஆதரவு தருகிறோம். அரசியல் ஆரம்பித்தது என்பது ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு நாள் வருவதற்கு தான், களத்தில் நிற்பதற்காக தான். ஆகினால நாங்களும் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்கான முழு வளர்ச்சியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதிலும் என்னன்னா, இவங்க கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்கலாம் ஓட மாட்டோம். தமிழக மக்கள் நலனுக்காகவும் தமிழக மக்களுடைய உரிமைக்காகவும் போராடுகிற ஒரு இயக்கத்தோடு கழகத்தோடு இணைந்துதான் உள்ளே செல்வோம். தவிர தொகுதி கொடுத்து விட்டார்கள் கொடுப்பார்கள் என்று ஆசைப்பட்டு அங்கேயும் இங்குமாக ஓட மாட்டோம். தமிழக மக்கள் வளர்ச்சிக்காகவும் மொழி வளர்ச்சிக்காகவும் பாடுபடுகிறவர்கள் கூட்டணிக்கு தான் செல்வோம். மறைமுகமாக உங்களுடைய ஆதரவு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனாலும் கூட இப்போ 234 தொகுதிகளில் திமுக 2வது முறையாக மீண்டும் 200 தொகுதிகளை நாங்கள் பெற்று மீண்டும் ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு இலக்கோட திமுக இருக்காங்க. இவர்களை வீழ்த்தணும் அப்படின்னு எதிரணிகள் மிகப்பெரிய பலத்தில் காட்டுறதுக்காக இன்னும் 3 மாதம் 5 மாதம் பொறுங்க, நாங்கள் ஒரு பெரிய கூட்டணி வைப்போன்னு இன்னொரு பக்கம் போகிறாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் எப்படி ஒரு கருத்து கணிப்பு இருக்குது அப்படின்னா, மீண்டும் திமுக 2வது முறையாக தொடர்ந்து ஆட்சி பிடிக்கும், 200 தொகுதிகளில் நிச்சயம் வெல்லுன்ற ஒரு சலசலப்பும் மக்கள் மத்தியில் அதிக அளவில் இருக்குது. அதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? அதே போல் திமுக ஆட்சி மீண்டும் வருகின்ற போது மக்கள் அதை வரவேற்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய ஆதரவு ஏற்கனவே சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுபோல் மக்கள் நலனுக்கும் மக்களுடைய ஒவ்வொரு கல்வி வளர்ச்சிக்கும் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கூட்டணிக்கு எங்களுடைய ஆதரவு சொல்லியிருக்கீங்க. இதனுடைய வெளிப்பாடாக மீண்டும் 2வது முறையாக தொடர்ந்து திமுக தான் வருமா அப்படிங்கிற உங்களுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மாணவர்களுக்கு பயன், பெண்களுக்கு ஒரு பயன், தமிழ் இன மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்ற சூழ்நிலை தான் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை மக்கள் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கி முக்கியமாக என்னென்னா, அப்போல்லாம் பேப்பரில் படிப்பாங்க, நியூஸ் 7 மணி 8 மணி நியூஸ் பார்ப்பாங்க. இப்போது சோஷியல் மீடியா ஒவ்வொரு நிமிடமும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எல்லாத்துலேயும் செய்தி கொண்டே இருக்கிறாரு. அந்த செய்திகளை பார்த்து மக்கள் தீர்மானிக்கும் சக்தியாக இப்போ மாறிட்டாங்க. பெரும்பான்மை இளைஞர்கள் கூட, பெரும்பான்மை பெண்களாக இருக்கிற இளைஞர்கள் கூட அவர்கள் பேட்டி கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போது ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் இனத்துக்காக போராடுகிற, நன்மை செய்கிற, உதவி செய்கிற பெரும்பான்மை கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. ஆனால் இன்னும் 6 மாத காலம் இருக்கிறது. இப்பொழுது இந்த கூட்டணி அதுக்கப்புறம் இந்த கூட்டம் வைக்கிறதுக்கு காரணமே நான் தான். பிறந்த நாளுக்கு பெரிய விழா நடத்தி கூட்டத்தை காமிச்சு எல்லாருக்கும் ஒரு மாபை காட்டி ஒரு உதவி செஞ்சுட்டேன். அதனால இப்போ எல்லா கட்சியும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டம் போடாதவங்களாம் கூட்டம் போடுறாங்க. நான் தொடங்கி வச்சுட்டேன். ஆமாம், ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். எல்லாம் மக்களுடைய நன்மைக்காக இருந்தால் சரிதான். ஆகினால வெற்றி பெறுவது என்பது அந்தந்த ஆட்சியாளர்களுக்கு அது தெரியும். நம்ம என்னன்னா, மக்களுக்கு நன்மை செய்கிற யாவரையும் நம்ம வரவேற்போம். ஆட்சி அதிகாரத்திற்கு போவதற்கு துணையாக நிற்போம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய ஜனநாயக கட்சி மக்கள் கட்சி சார்பாக தாங்களும் போட்டியிட தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம், நானும் தயாராக இருக்கிறேன். எங்களுடைய பொறுப்பாளர்கள் தயாராக இருக்கிறாங்க. நாங்கள் களத்தில் இறங்க வேண்டிய கட்டாயம் நாங்கள் வந்திருக்கிறோம். ஏனென்றால்
நாங்கள் சார்ந்திருக்கிற கட்சி பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், இன்னும் குறிப்பாக ஒரு சமுதாயம் ஒன்று தொடர்ந்து பாதிக்கப்பட்டே வருகிறது. அவருடைய ஆதரவு, அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய, உரிமைகள் பெற்றுக் கொடுக்க வேண்டிய, இடஒதுக்கீடுகள் பெற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆகினால எங்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒலித்து அவர்களுக்கு அந்த உரிமைகளும் இடஒதுக்கீடுகளும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும் என்றால் நாங்கள் இந்த 2026 தேர்தலில் அவசியம் பங்கேற்க வேண்டும். நாங்களும் சட்டமன்ற உறுப்பினராக சென்று அங்கு இந்த மக்களுக்காக போராடி நன்மைகள் பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த அரசியல் பயணத்தில் பயணிக்கிறோம். 2026 அரசியல் களத்தில் பங்கேற்று வெற்றி பெற எங்களுடைய புதுவரவு மீடியா சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தனை நேரம் அரசியல் கள நிலவரங்களை குறித்து கருத்துக்களை தெரிவித்தீர்கள். ரொம்ப நன்றிங்க. புதுவரவு நேயர்களுக்கும் அதனுடைய ஆசிரியருக்கும் அனைவருக்கும் எனது மனமான நன்றியை பொதுமக்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.